விருதுநகரில் மூதாட்டியிடம் தாலி செயினை பறித்துச் சென்ற கேரள இளைஞர்களை ஒரு மாதத்திற்கு பின்னர் போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கொள்ளை கும்பல் போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? விருதுநகரில் முகவரி கேட்பது போல் நடித்து மூதாட்டியிடம் செயினை பறித்துச் சென்றவர்களின் விலாசத்தை ஒரு மாதத்திற்கு பின் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மூதாட்டி பறிகொடுத்த தாலி செயின் மீட்கப்பட்டதா? விருதுநகர் அருகே சூலக்கரை திருவிக்கா நகரைச் சேர்ந்தவர் 72 வயதான கோதையாண்டாள். இவர் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி அதிகாலையில் வழக்கம் போல தனது வீட்டின் முற்றத்தை கூட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக முகமூடி அணிந்தவாறு இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் கடந்து சென்றுள்ளனர். திடீரென சற்று தொலைவில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டனர். அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததை அறிந்து கொண்டு வந்த வழியே திரும்பி வந்தனர். கேஷுவலாக கோதையாண்டாள் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியவர்கள் முகவரி கேட்பது போன்று நடித்துள்ளனர். நடக்கப் போகும் விபரீதம் குறித்து அறியாத அந்த மூதாட்டியும் அவர்களிடம் நின்று பேசியுள்ளார். அப்போது பைக்கில் பின்னால் இருந்தவர் கீழே இறங்கி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கோதையாண்டாள் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாலி செயினை பறித்து கொண்டு அவரை தள்ளிவிட்டார். இதையடுத்து பைக்கில் அவர் ஜம்ப் பண்ணி ஏறியதும் மின்னல் வேகத்தில் இருவரும் தப்பியோடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூலக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்த சூழலில் விருதுநகர் அருகே பட்டம்புத்தூரில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த இளைஞரை பிடித்து சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகம் வலுத்துள்ளது. பின்னர் போலீசார் தங்களது பாணியில் விசாரித்ததில் அவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த 23 வயதான ரம்ஜாத் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் விருதுநகரில் மூதாட்டி கோதையாண்டாளிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் அம்பலமானது. அவருடன் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் 24 வயதான முகமது ஷான் என்றும் கூறினார். முகமது ஷான் கேரளாவில் குற்ற வழக்கு ஒன்றில் கைதாகி அங்குள்ள நெய்யாற்றின் கரா சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து கேரளா சென்ற தமிழ்நாடு போலீசார் முகமது ஷானை கைது செய்து அழைத்து வந்தனர். பின்னர் இருவரையும் விருதுநகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விருதுநகர் செயின் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய கேரள இளைஞர்கள் இருவரை ஒரு மாதத்திற்கு பின் போலீசார் தட்டி தூக்கி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.